ஆல்ரைட், இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பத்தி பேசலாம். இமேஜின் பண்ணுங்க, ஃபுல் 4 இயர்ஸ் உங்க ஃபுல் எஃபோர்ட்டை, எனர்ஜியை, லைஃபை ஒரு சிங்கிள் ஆல் கன்சூமிங் கோலுக்கு டெடிகேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஆனா லாஸ்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா மிஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொஸ்டின், அந்த 4 இயர்ஸ்ல இருந்து எல்லா லெசனையும், ராங் டர்ன்ஸ், பிரேக் த்ரூஸ், டவுட் மூமெண்ட் எல்லாத்தையும் நீங்க அந்த பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமையே லேர்ன் பண்ணா முடிஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த யூனிக் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமோட கோர் ஐடியா. இந்த ப்ரோக்ராம்ல எதுவும் தியரியில பில்ட் பண்ணது இல்லை, டெக்ஸ்ட் புக்ல படிக்க கிடக்கிற கான்செப்டும் இல்லை. இது ஒரு பர்சனல் 4 இயர்ஸ் யூபிஎஸ்சி ஜேர்னியோட ஃபயர் ஃப்ளாக்ல பண்ண ஸ்ட்ராட்டஜி. அந்த ஜேர்னில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசன், அந்த லெசனை தான் இப்போவும் உங்ககிட்ட ஆஃபர் பண்ற ஸ்ட்ராட்டஜியா சேவ் பண்ண போறேன். 4 இயர்ஸ்னு சொன்னா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அது 1400+ டேஸை இன்டென்சிவ் ஃபோக்கஸ், ட்ரையல் அண்ட் எரர், இம்பாசிபிள்னு ஃபீல் ஆகிற மூமெண்ட்ல கூட புஷ் பண்ணுது. இது ஜஸ்ட் ஒரு நம்பர் இல்லை, இது வேர்ல்டோட டஃபஸ்ட் எக்ஸாம்ல சக்சீட் பண்ண என்ன தேவைன்னு சொல்றேன். டீப் ப்ராக்டிக்கல் ஹார்ட் ஏர்ன்டு விஸ்டம். இந்த ஹோல் திங்கோட ஹார்ட்டை ஒரு லைன்ல சொல்லணும்னா, இது ரியல் வேர்ல்ட் மிஸ்டேக்ஸும் அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சும் மேல பில்ட் பண்ண ஃபவுண்டேஷன். இங்க க்ரூஷியல் பாயிண்ட் என்னன்னா, டிஃபிகல்ட்டா அவாய்ட் பண்ணல, அது இம்பாசிபிள். ஆனா லேர்னிங் கர்வ்ல லேர்ன் பண்ணீங்க, உங்க ஓன் ஜேர்னியை ரொம்ப எஃபெக்டிவா அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நேவிகேட் பண்ண முடியும். இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, 4 இயர்ஸ் ஆஃப் பர்சனல் ஸ்ட்ரகிளை எப்படி ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல சொல்யூஷனா மாத்துறது? அதுக்கு தான் இந்த ப்ரப்போசல். இப்போ பார்ப்போம் அந்த ரா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்ககிட்ட கான்கிரீட் ஆக்ஷனபிள் ஸ்ட்ராட்டஜியா கன்வெர்ட் ஆகுதுன்னு. இதை தான் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் மென்டர்ஷிப்னு சொல்றோம். கிளியரா சொல்றேன், இது என்னன்னு இல்ல, என்னென்ன இதுல இருக்காதுன்னு சொல்லிட்டேன். இது இன்னொரு புக் லிஸ்ட் இல்ல, ஜெனரிக் நோட்ஸும் இல்ல. இது உங்க ஷெட்யூலுக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கு, டெய்லி பிளானிங்க்கு ஒரு பர்சனல் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. இயர்ஸ் ட்ரென்ச்சஸ்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதை நான் உருவாக்கியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமோட ஆம்பிட்டிவஸ் கோல் என்னன்னா, அந்த 4 இயர்ஸ்ல நான் லேர்னிங் கர்வை ஒரு சிங்கிளா நான் மாத்திருக்கேன். ஃபோக்கஸ்ட் இயர்ல அதை கண்டென்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி சக்சஸ் ரேட்டை கொடுக்குறது, இதுதான் சிம்பிளா சொன்னா. ஸோ மென்டரோட லாங் ஜேர்னியை யூஸ் பண்ணி உங்க ஜேர்னியை டிராமட்டிக்கலி ஷார்டன் பண்றது தான் இந்த ஐடியா. சோ இது ஸ்டார்டிங்ல இருக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு கேம் சேஞ்சிங் ஐடியா. சோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட பிலாசபி. ஆனா பிராக்டிகல்ல இது எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு வீக்லி ப்ளூ பிரிண்ட் பார்ப்போம். நீங்க ப்ரோக்ராமோட இன்ஜின் நினைக்கலாம். சோ வீக்லி பேசஸ மண்டே டு ஃப்ரைடேன்னு பிரிக்கிறேன். மண்டே டு ஃப்ரைடே டிசிப்ளின்ட் ஃபோக்கஸ் டாபிக் கம்ப்ளீஷன் இருக்கும். என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாமே. சோ ஆனா கீ டிஃபரன்ஸ் என்னன்னா, டெய்லி ப்ராக்ரஸையும் கால் பண்ணி எனக்கு அக்கௌண்டபிள் பண்ற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட்ஸ்ல கியர் சேஞ்ச் ஆகும். இன்டென்சிவ் ஸ்கில் பில்டிங், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிவைக்யூவோட டீப் டைவ் பண்ணி ஆன்சர் ரைட்டிங்கோட ஆர்ட் என்னன்றத அந்த வீக்கெண்ட் செக்ஷன்ஸ்ல தான் நான் ரியல் மேஜிக் நடக்கும். சோ இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சது போதும்னு இல்ல, என்ன எழுதணும், எப்படி எழுதணும், ப்ரெஷர்ல ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது, ரிலவென்ட் கான்டென்ட் எப்படி பிக் பண்றது, ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா நோட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, இது எல்லாமே இங்க கத்துக்குவீங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸ்பெக்டேஷன் கிளியரா இருக்கணும். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காதுன்னு ஸ்டார்டிங்லேயே புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த ப்ரோக்ராம்ல சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரோட் மேப், பர்சனல் பிளானிங், பேட்டில் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி, பர்சனல் கைடன்ஸ். ஆனா புக்ஸ், பிடிஎஃப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் இங்க கிடைக்காது. இது கார் டிரைவ் பண்ண கத்து கொடுக்கும், கீயை கையில கொடுக்கிற ப்ரோக்ராம் இல்ல. சோ இது 15 மந்த்ஸோட காம்ப்ரஹென்சிவ் மென்டர்ஷிப். இந்த டைம்ல நீங்க சிலபஸ் மட்டும் இல்ல, ஸ்கில்ஸையும் ஸ்ட்ராட்டஜியும் இன்டர்னலைஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம் டே வரைக்கும் ரீஃபைன் பண்ணுவீங்க. சோசியாலஜி ஆப்ஷனல் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு போனஸ் இருக்கு. மென்டர்ஸோட ஓன் ஆப்ஷனல் சோசியாலஜி அப்படின்றனால அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெஷலைஸ்ட் இன் டீப் கைடன்ஸ் கிடைக்கும். அது ரொம்ப டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். இந்த மென்டர்ஷிப் அப்ரோச் உங்ககிட்ட ரீசனேட்டா ஆகுது, உங்களை தேடி இருந்த சிஸ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஜாயின் பண்றது ரொம்ப சிம்பிள். ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மென்டார் டீம்ல இருந்து நானே 1-on-1 செக்ஷனுக்கு கால் பண்ணுவேன். உங்க எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணலாம் அண்ட் ப்ரோக்ராமை டீடைல் டிஸ்கஸ் பண்ணலாம். அங்க கீ டேட்ஸ் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் இப்பவே ஓப்பன்ல தான் இருக்கு, ஆனா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. சில சீட்ஸ் ஆல்ரெடி புக் ஆயிருச்சு. மென்டர்ஷிப் January 1, 2026ல இருந்து அபிஷியலி ஸ்டார்ட் ஆகும். லாஸ்டா ஒரு கொஸ்டின், ஒரு பர்சனோட ஃபெயிலியரும் விக்டரியும் இன்னொரு பர்சனுக்கு ஷார்ட் கட் ஆகுமா? இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அது டெஃபினெட்லி பாசிபிள்னு நம்புது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டஃப் யூபிஎஸ்சி ஜேர்னில இருக்கிற ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஐடியாவா இருக்கும். சோ நீங்க உங்களோட ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மென்டர்ஷிப் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கேன். சோ அப் டு ஜான்வரி வரையும் தான், ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து 2027 எழுத போற ஆஸ்பிரண்ட்டுக்கு 26ல இருந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் 15 மந்த் ஆஃப் ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணிருக்கேன். சோ நீங்க கால் பண்ணுங்க, நம்ம ஃபர்தர் டீடைல் அதுல நம்ம பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.